முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஒரு ஜோதிடரை நியமித்திருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றில் ஜோதிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய துணிய. இன்னொரு பக்கம் டாஸ்மாக்கு மதுபானங்களை சப்ளை பண்ணக்கூடிய உரிமத்தை ஆதவர்ஜுனாவினுடைய மாமனார் லாட்டரி மார்டின் அவர்கள் பெற்றிருக்கிறார். கோடிக்கணக்கான பணம் புழங்கக்கூடிய இந்த துறையை மார்டின் அவர்கள் கைப்பற்றியதனுடைய பின்னணி என்ன? ஏன் ஒரு ஜோதிடரை தனது அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக விஜய் அவர்கள் நியமித்திருக்கிறார்? இளசுகள் விஜயை பற்றி சாதனை நிகழ்த்து கொண்டிருக்கிறார் என்று ரீல்ஸ் ஒரு பக்கம் விட்டுருக்கிறாங்க. இவைகளுடைய பின்னணிகள் என்ன பார்ப்போம் காணொளி. பெருவாரியான மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழகத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். 2 நாட்கள் ஆகிறது. மக்கள்கிட்ட கேட்டால் ஒரு மாற்றம் வேணும். மக்களுக்கு என்ன மாற்றம்னு தெரியல. தங்களுடைய தொகுதிகளில் யாருக்கு வாக்களித்தோம், தாவேகா கட்சியினுடைய வேட்பாளர், அவருடைய பேர் தெரியல, அவருடைய குணநலங்கள் தெரியல, அவர் என்ன செய்வார்னு தெரியல. விஜய் அவர்கள் கூட என்ன செய்வார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. ஒரு மாற்றம் வேணும், அதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம், அவ்வளோதான், வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. அந்த மாற்றத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போது செய்ய தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதாவது முதலமைச்சருடைய அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக வழக்கமாக ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிப்பாங்க, இல்லைன்னா தேர்ந்த அரசியல் ஞானம் கொண்ட ஒரு நபரை, கல்வி தகுதி இருக்கக்கூடிய ஒரு நபரை நியமிப்பாங்க. இதுதான் மரபு. ஆனா எல்லா மரபையும் உடைத்து கொண்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது ஜோதிடராக இருந்த, நீங்க அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, கையில இந்த கயிறு கட்டுங்க, நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அந்த வழிபாடுகளை எல்லாம் நடத்துங்க, சாய்பாபா கோயிலுக்கு போங்க, நீங்க எத்தனை மணிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணணும், நமக்கு பார்த்தோம் திருச்சி கிழக்குல அந்த குறிப்பிட்ட நேரம் ஆகவில்லைன்னு சொல்லி காத்திருந்தது. அதுபோல இந்த முதலமைச்சர் பதவி ஏற்பு கூட மதியத்துக்கு பிறகு 3:30 இவர் நேரம் கணித்து கொடுத்தார். கவர்னர் அவர்கள் அதெல்லாம் முடியாது, காலையிலே பதவி ஏற்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த பதவி ஏற்பு காலையிலே நடந்தது. அப்போ தனது ஆலோசகராக தனது அத்தனை நகர்வுகளுக்கும் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்கிறார். இந்த ஜோதிடருக்கு யார்கிட்ட எல்லாம் தொடர்பு இருக்கு? நிச்சயமாக பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள்ட்ட இவருக்கு தொடர்பு இருக்கும், ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு தொடர்பு இருக்கும். அவரே பல பிஜேபி உயர்நிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜோதிடத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார், கணித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாச்சு. அதுபோல அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் இவர் ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் ஏற்கனவே வெளிவந்தது. ஏன் ஒரு ஜோதிடரை இந்த பொறுப்புல நியமிக்க வேண்டும்? அதன் மூலமாக உலகத்துக்கு எதை சொல்ல விரும்புகிறார்? 2 நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியார் திடலுக்கு போய் அங்க மரியாதை செலுத்தினாரு. பெரியவர் ஐயா வீரமணி அவர்களை சந்திச்சு பேசினாரு. பெரியாருடைய அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்து அவருடைய வரலாறுகளை எல்லாம் வீரமணி அவர்கள் தெரிவித்தார். அப்போ அந்த நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். அப்போ உலகத்துக்கு தெரிவிக்கிறது, என்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியார் அவர்களை நான் பார்க்க வந்துட்டேன் பாருங்க, எல்லா தலைவர்களை நான் போய் சந்திச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் எதை வெறுத்தாரோ, எதற்கு எதிராக இங்க களமாடினாரோ, வேலை செஞ்சாரோ, அதை தன்னுடைய பக்கத்திலேயே இப்போ வச்சிருக்கிறார். இனி இந்த ஜோதிடர் என்ன பண்ணுவார்? நீங்க எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை மணிக்கு எழும்பணும், எத்தனை மணிக்கு என்ன வேலை செய்யணும், எத்தனை மணிக்கு பல் வளர்க்கணும், சாப்பிடணும், எல்லாத்தையும் இவர் தான் சொல்லி கொடுப்பார். நீங்க அரசு நிகழ்ச்சிகள்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அரசு நிகழ்ச்சியை எத்தனை மணிக்கு தொடங்க வேணும், எந்த அறிவிப்பை எத்தனை மணிக்கு நீங்க விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் தான் சொல்லி கொடுப்பார். ஏன்னா இவர் ஜோதிடத்துல புலமை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் விஜய் அவர்கள் செய்ய துணிஞ்சார்? இப்போ ஜோதிடம் பார்க்கறதெல்லாம் அவங்களுடைய தனித்தனிப்பட்ட விஷயம். அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்திலையும் சரி அவர்களுடைய சொந்த காரியங்கள்லையும் ஜோதிடம் பார்ப்பாங்க, எடுப்பாங்க, அதெல்லாம் வேற.
ஆனா நீங்க ஒரு அரசு அதிகாரியாக ஒரு ஜோதிடரை நியமித்ததன் மூலமாக தமிழகத்திற்கு என்ன சொல்ல வர்றீங்க? யாரை குளிர்விப்பதற்காக இந்த செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதன் மூலமாக மகிழப்போவது நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்காரங்க சந்தோஷப்படுவாங்க, பிஜேபிக்காரங்க சந்தோஷப்படுவாங்க. புள்ளையாண்டா நம்ம வழியில தான் வாரான் அப்படிங்கிறத அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அதற்கான ஒரு சாட்சியமாக கூட இந்த விஷயத்தை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இப்போ எம்எல்ஏயாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வெங்கட்ரமணன் அவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர், பிஜேபிக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுகிறது. அவர் நம்மவா. அந்த நம்மவா தான் இப்போ கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறையில் அமைச்சராக ஆக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கசிந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தெரியும். அப்போ நம்மவா இந்த பள்ளி கல்வித்துறைக்கு வந்துவிட்டால் விஜய் அவர்கள் எந்த திசையை நோக்கி பயணிப்பார் அப்படிங்கிறது மிக தெளிவாக மாறிவிடும், தெள்ள தெளிவாக ஆகிவிடும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சோசியல் மீடியாவில் இந்த மீடியாக்கள்ல எல்லாம் 2-3 நாட்களாகவே விஜய் அவர்கள் மற்ற முதலமைச்சர்கள் போல இல்லை, எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சிட்டாரு, மிகப்பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் உருவாக்கப்படுகிறது, திணிக்கப்படுகிறது. அதற்கான வேலைகள் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அந்த வேலைகளில் முக்கியமான ஒரு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால், 717 டாஸ்மாக் கடைகளை, பள்ளிகள், கல்வி நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை, அதுபோல பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை, ஆலயங்கள் அருகில் இருக்கக்கூடிய கடைகளை மூடுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வரலாற்றில் தமிழகத்தில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை இவர் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஆனா இதற்கு முன்னாலேயே இந்த கடைகளை அதிமுக அரசு குறைத்திருக்கிறது, திமுக அரசு குறைத்திருக்கிறது. மூன்றாவது தான் விஜய் அவர்கள் இப்போது பதவிக்கு குறைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டும். அப்போ வரலாற்றை திணிக்கக்கூடிய விஷயத்தை, வரலாற்றை மாற்றி திசை திருப்பி இங்க வேற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு சோசியல் மீடியாவில் இட்டு கட்டி பல்வேறு விஷயங்களை வைத்துத்தான் ஒரு வெற்றியை இவர்கள் நிலைநாட்டினார்கள். சோசியல் மீடியா செஞ்ச வேலை மிக மிக முக்கியமானது. அது மட்டுமே விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் அல்ல. இதை நமக்கு பிரதமர் மோடி அவர்களோடு பொருத்தி பார்க்கலாம். 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால குஜராத் உலகத்திலே மிக சிறந்த மாநிலமாக மாறிவிட்டது, சைனா மாதிரி மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா அன்னைக்கு பிரபலமாக வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், யூடியூப் சேனல்கள்லாம் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் புகைப்படங்களை போட்டு, வீடியோக்களை போட்டு, பொய்யான செய்திகளை பரப்பி, குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடலை இட்டு கட்டி ஆட்சி அதிகாரத்தை பாஜக கைப்பற்றியது. இன்னைக்கு வரைக்கும் அவர்களை கீழே இறக்க முடியவில்லை. அதுபோல நீங்க பண மதிப்பிழப்பு, இந்த பண மதிப்பிழப்பு எல்லாம் கொண்டு வரும்போது மிகப்பெரிய வரலாற்று சாதனையை மோடி அவர்கள் நிகழ்த்தி விட்டதாகவும், ஏதோ ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இந்திய வரலாற்றில் இல்லாத ஒரு மாற்றத்தை மோடி அவர்கள் கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் பரப்புனாங்க. செய்திகள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக பரப்புனாங்க. இன்னும் பாருங்க, 2 நாட்கள்லயே பெட்ரோல் விலை 50 ரூபாய்க்கு வந்துடும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் பரப்பப்பட்டது. ஆனா நம்முடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகி சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிறத தவிர வேற எதையும் இந்த பாஜக அரசு செய்யவில்லை. அந்த வழியில தான் விஜய் அவர்கள் இப்போது நடைபயின்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. இந்த டாஸ்மாக் பார்த்தீங்கன்னு சொன்னா 2003, 2004 தனியார் வசம் இருந்த மதுபான கடைகளை எல்லாம் அரசு வசமாக செல்வி ஜெயலலிதா அவர்கள், அன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஆக்கினார்கள். 2005, 2006 6000 கடைகள், 6000த்துக்கும் மேற்பட்ட கடைகள் டாஸ்மாக் அப்படிங்கிற தமிழக அரசுடைய ஒரு பொது நிறுவனமாக உருவாக்கப்பட்டு மதுபானங்கள் கொள்முதல் பண்ணி அவர்கள் விற்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அப்புறமாக இதற்கு நிறைய எதிர்ப்புகள் வலுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 2011 6800 கடைகளாக அந்த கடைகள் இருந்தது.
2016 மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது இந்த டாஸ்மாகை வந்து படிப்படியாக நாங்கள் குறைத்து விடுவோம் அப்படிங்கிறத அதிமுக அரசு சொன்னது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்கத்தில் 500 கடைகளை வந்து அவர்கள் மூடினாங்க. அப்போ வரலாற்றில் ஒரு 500 கடைகளை அறிவித்து விட்டு மூடக்கூடிய ஒரு விஷயத்தை அதிமுக செய்கிறது. அதுக்கப்புறமாக 2017 2018 வந்த எடப்பாடி அவர்களுடைய அரசு கடைகளை அதிகமாக மூடுது. மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழகம் எங்கும் வெடிச்சது. பலரும் வந்து வழக்கு போட்டாங்க. பாமக உட்பட பல்வேறு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் வழக்கு தொடுத்தாங்க. அதுல வந்து நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேர்ல ஹைவே நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக்குகளை வந்து மூடினாங்க. 2830 டாஸ்மாக் கடைகள் வந்து அன்னைக்கு மூடப்பட்டது. அதில் மிச்சம் இருந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 3866 டாஸ்மாக் கடைகள் தான் மிச்சம் இருந்தது. 2018 2019 மறுபடியும் அதிமுக பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்படியாக இந்த கடைகளை அதிகப்படுத்தி மறுபடியும் பழைய நிலைக்கே வந்து கொண்டு வந்தாங்க. 5000க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து கொண்டு வரப்பட்டது. கிராமங்களில் உள்ளூர்களில் வந்து இந்த கடைகள் நெடுஞ்சாலைகளிலிருந்து மாற்றப்பட்ட கடைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. மறுபடி திமுக ஆட்சிக்கு வருது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5329 கடைகளாக இருந்த அந்த கடைகளில் 500 கடைகளை வந்து மூடுறாங்க. இப்படித்தான் வந்து தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் கடைகளுடைய வரலாறு இருக்கிறது. இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 717 கடைகளை மூடி இருக்கிறாரு. இந்த கடைகள் மறுபடியும் வெவ்வேறு பகுதிகளுக்கு திறக்கப்படுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக நமக்கு இருக்கிறது. இவருடைய நடவடிக்கை எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொன்று வந்து எந்தெந்த கடைகளை எங்கெங்கே இருந்த கடைகளை நாங்கள் மூடி இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சி வந்து சொல்லணும். அதை நம்ம எதிர்பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நிச்சயமாக இவர்கள் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடப்போவதில்லை. அதற்கான விஷயங்கள் வெளியாகிவிட்டது. என்னன்னு சொன்னால், ஆதவ் அர்ஜுனாவினுடைய மாமனார் லாட்டரி மார்ட்டின் அவர்கள் லாட்டரியை தமிழகத்தில் கொண்டு வந்து இந்தியா முழுவதும் இன்னைக்கு லாட்டரி விற்பனையை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்ட்டின் குடும்பம் தான் இப்போது டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்களை விநியோகிக்கக்கூடிய அந்த குத்தகையை எடுத்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பு இனி அவர்களுக்கு, இந்த வேலையை இனி அவர்களுக்கு தான் செய்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மதுபானத்திற்கு 1000 ரூபாய் வீதம் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுகிறது. யார் இந்த செய்தியை போட்டிருக்கிறான்னு சொன்னால், யூடியூப் ஊடகவியலாளர் மாரிதாஸ் அவர்கள் தான் இந்த செய்தியை வந்து போட்டிருக்கிறாரு. அதற்கான பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், அதிமுகவை 2ஆக உடைத்து அதில் இருக்கக்கூடிய 30 எம்எல்ஏக்களை இப்போது டிவிகேக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக லீமா ரோஸ் அப்படிங்கிற லால்குடி எம்எல்ஏ ஆதவ் அர்ஜுனாவினுடைய மாமியார் அவர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், டிவிகேக்கு அதிமுக ஆதரவை கொடுக்கும் அப்படிங்கிறத அவர்கள் சொன்னாங்க. இதற்கு பெரும் பணத்தை இறக்குவது இந்த லீமா ரோஸ் அவர்கள், லாட்டரி மார்ட்டின் அவர்கள் கோடியான பணத்தை இதற்காக அவர்கள் இறக்கப் போகிறார்கள். அதுபோல விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு, அவருடைய அரசியல் செயல்பாடுகளுக்கெல்லாம் வாரி பணத்தை இறைத்து கொண்டிருப்பவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஆதவ் அர்ஜுனா கோடிக்கணக்கில் பணத்தை இறக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கு பிரதிபலனாக டாஸ்மாக்கு மதுபானங்களை விநியோகிக்கக்கூடிய உரிமத்தை இந்த குடும்பத்திற்கு, லாட்டரி மார்ட்டினுக்கு தாவேகா கொடுத்திருக்கிறதா, விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழும்பி இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த அரசு எந்த திசையை நோக்கி செல்லும், நகரும், அவர்களுடைய குறிக்கோள், அவர்களுடைய இலக்குகள் என்ன அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லேருந்தே நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் திமுக அரசு செயல்படுத்தியிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை பெயிண்ட் அடித்து மாற்றி அவர்கள் வந்து தங்களுடைய திட்டங்களாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வருகிறது. குறிப்பாக சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதுபோல வந்து இந்த கஞ்சா ஒழிப்பு, போதை ஒழிப்பு, மாவட்டந்தோறும் போதை ஒழிப்புக்கான குழு அமைக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்துத்தான், குறிப்பாக பெண்கள் காவல் நிலையங்களை
இந்த சிங்கப்பெண் படைக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுபோல் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய போதை ஒழிப்பு குழுக்கள் இருக்குல்ல காவல்துறையில், அதை வந்து பேர் மாற்றி இவர்கள் இப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருகிறது. ஆதாரப்பூர்வமாக இந்த விஷயங்களை தொடர்ந்து வந்து நம்ம பேசுவோம். அதுபோல் வந்து விஜய் அவர்கள் பல சாதனைகள் நிகழ்த்தி விட்டார். அவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே இங்கே வந்து குற்றச் செயல்கள் குறைந்து விட்டன அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் இவங்க திட்டமிட்டு பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் எந்த உண்மையும் இல்லை. குற்றச் செயல்கள் பெருத்து கொண்டிருக்கிறது. அந்த நடவடிக்கைகளை விஜய் அவர்கள் தாவேகா கட்சிக்கும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் செய்யக்கூடிய வேலை படுபயங்கரமான வேலை. அவருடைய செயல்பாடுகளை ஊதி பெருசாக்கக்கூடிய வேலைகளை வந்து இவங்க செய்கிறாங்க. பொய்யான தகவல்களை இவங்க வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், செஞ்சியில் ஏப்ரல் 10ஆம் தேதி, அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முன்னால் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செஞ்சியில் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை, போதை வஸ்துக்களை வந்து தீ வச்சு எரிக்கிறாங்க. ஆனால் அது இன்னைக்கு நடந்தது போல பொய் பரப்புரையை வந்து டிவிகே காரங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க. முதல் நாளில் முதலமைச்சரின் ஆணைக்கு இணங்க 1 கோடி மதிப்பிலான குட்கா பொருள் எரிப்பு, காவல்துறைக்கு நன்றி. இது கடந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. ஆனால் அது இன்னைக்கு நடந்தது போல செய்திகளை பொய்யாக வந்து இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊதி ஊதி பெருசாக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இந்த கட்டவிழ்த்து விடக்கூடிய பொய்களை நாம் உடைப்போம். நிச்சயமாக விஜய் அவர்கள் நல்ல விஷயங்களை செய்தால் அதை பாராட்டுவோம். அதற்கு நாம் தயங்குவதில்லை. ஆனால் பொய்யான விஷயங்கள், தமிழகம் வந்து ஒரு மோசமான திசையை நோக்கி தமிழகத்தினுடைய மக்களுடைய மனநிலைக்கு எதிரான திசையில் பயணிக்கிறது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தொடர்ந்து நாம் அம்பலப்படுத்துவோம். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.